பட்டணத்துல சின்ன வாடகை வீட்ல காய்கறி வித்துக்கிட்டு இருந்த அனாமிகா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்க புருஷ ரமேஷோடவும் குழந்தைங்க ஹரிஷ் பவ்யாவோடவும் அந்த வீட்ல வாழ்ந்து வந்தாங்க. பயங்கரமா பெஞ்ச மழையினால ஸ்கூலுக்கெல்லாம் 3 நாள் லீவ் விட்டதுனால குழந்தைங்க 2 பேரும் வீட்லயே இருந்தாங்க. அன்னைக்கு கூட பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. மாமா, நான் போய் காய்கறி வித்துட்டு வரேன். இவ்ளோ மழையில வேண்டாம் அனாமிகா. இந்த மழையில யாரு காய்கறி வாங்குவா சொல்லு பாக்கலாம். இந்த மழையில தான் வாங்குவாங்க. மழையினால யாரும் வெளியில வர மாட்டாங்க. இந்த நேரத்துல வீடு வீடுக்கு போய் வித்தா ₹1 2 அதிகமானாலும் காசு கொடுத்து காய் வாங்குவாங்க. இங்க பாரு அனாமிகா, அவங்க குடுக்கற ₹1க்காக இந்த மழையில நீ நனைஞ்சு வெளியில போகணுமா? போகணும் மாமா. ₹1ங்கிறதுக்காக அதை ஒதுக்கி வைக்க முடியாதே. 4 பேர் வாங்கினா ₹4, இப்படியே 10 பேர் வாங்கினா ₹10. நீ அப்படி சொல்றனா ஓகே. ஆனா நீ கூட நனையாம காய்கறிய வித்துட்டு வா. சரி மாமா. சரி, நீங்க போறீங்களா இல்லையா? போறேன் அனாமிகா. பேசஞ்சர்ஸ் 1 2 பேர் ஏறினா போதும். எதுக்காவது உபயோகப்படும்ல. ஒரு ₹500 கிடைச்சா கூட போதும். சரி மாமா. பசங்கள ஜாக்கிரத, நாங்க வர்ற வரைக்கும் வீட்லயே இருங்க அப்படின்னு சொன்னதும் குழந்தைங்க சரின்னு சொன்னாங்க. அனாமிகா கவரை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி இருந்த காய்கறி வண்டிய மழையில தள்ளிக்கிட்டு காய்கறி விக்கிறதுக்கு போனான். ரமேஷ் கூட குழந்தைங்கள ஜாகிரதையா இருக்க சொல்லிட்டு ஆட்டோவை எடுத்துட்டு போனான். அனாமிகா மழையில நனைஞ்சுக்கிட்டு ரோட்ல காய்கறிகளை வித்துக்கிட்டு இருந்தா. ஒரு ராத்திரி வேளையில இடி மின்னலோட மழை பெஞ்சுது. அப்போ மண் வீட்டுல படுத்துட்டு இருந்த சாரதா பயந்து போய் எழுந்தாங்க. தம்பி ரமேஷா அப்படின்னு பயங்கரமா கத்துனாங்க சாரதா. சாரதா கத்துன கத்துக்கு பக்கத்துல படுத்துட்டு இருந்த பிரசாதும் எந்திரிச்சாரு. என்னாச்சு சாரதா? குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு மருமகளோட பட்டணத்துக்கு பொழைக்க போன நம்ம புள்ள அடிபட்டு விழுந்த மாதிரி கனவு வந்தது. நாளைக்கே நம்ம பட்டணத்துக்கு போய் பாத்துட்டு வந்துடலாங்க. சரி சாரதா, அப்படியே பண்ணுவோம். உன் பேச்ச நான் என்னைக்கு மீறி இருக்க. நாளைக்கு போகலாம், இப்ப படுத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் சாரதா படுத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க மனசளவுல ரமேஷ உடனடியா பாக்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. மனசுக்குள்ளாரையே நினைச்சாங்க, வேண்டான்னு எவ்வளவோ சொல்லியும் கேட்காம குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு என் புள்ள பட்டணத்துக்கு போனா அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. மறுநாள் காலையில பட்டணத்துல மழை தூறல் போட்டுக்கிட்டு இருந்தது. அமிர்தா டீச்சர் கொடைய பிடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு வந்தாங்க. மழையில நனைஞ்சுக்கிட்டு பால் கேனை எடுத்துக்கிட்டு போன சுந்தர் அப்படிங்கிற ஆள்கிட்ட கேள்வி கேட்டாங்க. சொல்லுங்கம்மா, 1 லிட்டர் பால் ₹100. நிறைய பால் வாங்கினீங்கன்னா ஒரு 10-20 நான் குறைச்சுப்பேம்மா. எனக்கு தேவையானது பால் இல்லைங்க, காய்கறி விற்கிற அனாமிகாவோட வீடு. இந்த தெருவுல கடைசி வரைக்கும் போங்க. எந்த வீட்டு வாசல்ல காய்கறி வண்டி நிக்குதோ அதுதாம்மா அனாமிகா வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிட்டான். அமிர்தா டீச்சர் அனாமிகாவோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டினாங்க. வீட்டுக்குள்ள ரமேஷ் தலையில கட்டு கட்டிக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருந்தான். அனாமிகா ஜூஸை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தா. குழந்தைங்க ரஸ்க் சாப்பிட்டுக்கிட்டு ரமேஷ் பக்கத்திலேயே உட்கார்ந்துருந்தாங்க. கதவை தட்டின சத்தத்தை கேட்டதும் ஹரிஷ் வந்து கதவை திறந்தான். தன்னோட டீச்சரை பார்த்ததும், நீங்களா டீச்சர்? குட் மார்னிங், உள்ள வாங்க. குட் மார்னிங் ஹரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தா உள்ள வந்தாங்க. அனாமிகா அதை பார்த்து, ஐயோ டீச்சர், நீங்களா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்காக ஒரு நாற்காலிய போட்டா. அமிர்தா அதுல உட்கார்ந்தாங்க. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் பவ்யா அப்படின்னு தலையில கட்டு கட்டி இருந்த ரமேஷ பார்த்தாங்க. உடனே இறக்கப்பட்டு, ஐயோ ரமேஷ், உங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு கட்டு கட்டி இருக்கீங்க? 1 வாரமா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குல்ல டீச்சர். ரோடெல்லாம் மேடும் பள்ளமா நிறைய குழிங்க இருந்துச்சு. எந்த இடத்துல குழி இருக்குன்னு மழையில தெரியல. ஒரு குழியில தெரியாம நான் ஆட்டோவை விட்டு கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்ததும் தலையில அடிபட்டுருச்சு. அதனாலதான் தலைக்கு இவ்வளோ பெரிய கட்டு கட்டி இருக்க மேடம். ஐயோ, ஜாக்கிரதையா போயிருக்க கூடாதா? நீங்க என்ன டீச்சர் எங்க வீட்டுக்கு வரைக்கும் வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்ல அனாமிகா, 2-3 நாளா குழந்தைங்க டியூஷனுக்கு வர்றதில்ல, நீயும் காய்கறி விக்கிறதுக்கு வர்றதில்ல. என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக வந்தா, வந்து பார்த்தா ரமேஷுக்கு அடிபட்டிருக்க விஷயம் தெரியுது. ஏதோ எங்க நேரம் நல்லா இருக்கறதால தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. இந்த அனாமிகா, இந்த மாசத்துக்கான காய்கறி பணம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்தாங்க. ஐயோ டீச்சர், இந்த பணத்தை கொடுக்கறதுக்கா இந்த மழையில எங்க வீட்டுக்கு வந்தீங்க? எவ்ளோ மழை பெஞ்சாலும் காய்கறி விக்கிறத மட்டும் நிக்கவே மாட்டேன்.
அப்படிப்பட்ட நீ 2-3 நாளா காய்கறியே விக்கல, குழந்தைங்கள டியூஷனுக்கு கூட அனுப்பல. அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு அனாமிகா ஏதோ ஆபத்துல இருக்கான்னு. அதான் பணத்தோட வந்துட்ட. எடுத்துக்கோ அனாமிகா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டா. சரியான நேரத்துல தான் நீங்க இந்த பணத்தை கொடுத்து எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க டீச்சர். இந்த பணம் எனக்கு இப்ப ரொம்ப உதவியா இருக்கும். பசங்க டியூஷன் ஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்களா? டியூஷன் ஃபீஸ் எடுத்துக்கிட்டு பாக்கி பணத்தை தான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து அமிர்தா கிளம்பி போனாங்க. மழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. மண் வீட்ல இருந்த சாரதா ஒரு கையில கொடைய வச்சுக்கிட்டு இன்னொரு கையில துணிமணி இருக்கிற பையோட நின்னுக்கிட்டு தன்னோட புருஷன் ரமேஷ கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னங்க, வீட்டை விட்டு வெளியே வர ஐடியா இருக்குதா இல்லையா சொல்லுங்க, பஸ் வேற போயிடுவாங்க, பட்டணத்துல என் புள்ள எப்படி இருக்கானோ என்னவோ அப்படின்னு கத்துட்டு இருக்கும்போது கையில பூட்டோட வெளியே வந்து கோபமா பார்த்தாரு. பொழைக்க போன புள்ளைய பாக்குறதுக்கான ஆனந்தம் உனக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லையே. எனக்கு மட்டும்தானே ஆனந்தம், உங்களுக்கு இல்ல? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம். எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் சாரதா? ராத்திரி நீ கண்ட கனவு உண்மையிலேயே நடந்துருச்சுன்னு கேட்டதும் என்னால நிம்மதியா உட்கார முடியல. எனக்கும் புள்ளைய பார்க்கணும்னு இருக்கு. சரி விடுங்க, பூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் பிரசாத் போய் கதவை பூட்டினாரு. 2 பேரும் சேர்ந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. 2 மணி நேரம் போனதுக்கு அப்புறம் சாரதா பட்டணத்துக்கு வந்தாங்க. ரமேஷ் இருக்கிற அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சாங்க. நடுவுல மழையில காய்கறி வித்துக்கிட்டு இருக்க மருமகளை பார்த்தாங்க. என்னங்க அங்க பாருங்க, மருமக இந்த மழையில கஷ்டப்பட்டு காய்கறி வித்து குடும்பத்தை அவசியம் காப்பாத்தி ஆகணுமா? நீங்க பாருமா, இங்க விலைவாசி எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. வா மருமகளை போய் பாப்போம். மருமக நம்மள பார்த்தானா சந்தோஷப்படுவா. இப்படி வந்து இவ்வளோ கஷ்டப்படுன்னு நம்ம சொன்னோமா? சொல்லுங்க. என் புள்ள அந்த ஊரை விட்டு இந்த பட்டணத்துக்கு வந்து கஷ்டப்படுறதுக்கு காரணம் யாரு? இவ தானே. இப்படி மழையிலேயே நின்னுட்டு வாக்குவாதம் பண்ணலாமா? சரி விடுங்க, வாங்க முதல்ல வீட்டுக்கு போவோம். புள்ளைய பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லாம் பேசிக்கலாம். பையன் நல்லா இருந்தானா மருமக என் கையில இருந்து தப்பிச்சா. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து நடந்திருக்கட்டும், உங்க பேச்சையே நான் கேட்க மாட்டேன். முதல்ல வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சாரதா பிரசாத் வந்துகிட்டு இருந்தாங்க. நடுவுல அனாமிகா அவங்க 2 பேரையும் பார்த்து சந்தோஷப்பட்டு, மாமா அத்தை நீங்களா? என்னது இது, சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க? அப்படின்னா என்ன சொல்ல வர? நான் என் புள்ளைய பார்க்க கூட உன்கிட்ட சொல்லிட்டு வரணுமா? என் உத்தேசம் அது கிடையாது அத்தை. எது கிடையாது, எது இருக்குன்னு எனக்கு சொல்றியா? என் புள்ளைக்கு என்ன ஆச்சு? முதல்ல வீட்டுக்கு வாங்க அத்தை, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இவ்வளோ மழையில இங்க நின்று இதெல்லாம் பேசுறது அவசியமா சொல்லுங்க? ஆமா சாரதா, மருமக சொல்றதா உண்மை. வா முதல்ல நம்ம வீட்டுக்கு போகலாம். என் புள்ளைக்கு எதுவும் ஆகலன்னா நீ உயிரோட இருப்ப, இல்லன்னு வச்சுக்கோ. சரி அத்தை, வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா தள்ளு வண்டியை தள்ளிக்கிட்டு வீட்டுக்கு நடந்து போனா. பின்னாடியே சாரதாவும் பிரசாதும் நடந்து போனாங்க. வீட்ல ரமேஷ் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தான். அனாமிகா, சாரதா, பிரசாத் வீட்டுக்கு வந்தாங்க. ரமேஷ் தலையில இருந்த கட்டை பார்த்துட்டு சாரதா கலவரமாயிட்டாங்க. டே ரமேஷா, என்னடா இது, என்ன நடந்தது? பாழா போன கனவு இப்படி நஜமாயிடுச்சே. இவ தானடா, இவ பேச்ச நீ கேக்கலன்னு சப்பாத்தி கட்டையாலே உன்னை அடிச்சிட்டால. நான் ஏன் அப்படி பண்ண போறேன் அத்தை? என்ன உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே பிடிக்கல. எப்படிடி பிடிக்கும்? கல்யாணம் பண்ணிட்டு வந்த உடனே என் புள்ளைய பட்டணத்துக்கு இழுத்துட்டு வந்துட்டேன். இப்ப பாத்தியா என் புள்ள இப்ப எந்த நிலைமையில இருக்கான் பாரு. அம்மா, வந்ததும் ஆரம்பிச்சிட்டீங்களா? வீட்ல நீங்க நடந்துக்கிற விதம் பிடிக்கலன்னு சொல்லிதான் பட்டணத்துக்கே வந்தோம். சரி விடுடா கண்ணா, இதெல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? இருக்கட்டும்பா, நான் ஏன் இங்க வந்தேன்னு நீங்க அம்மாக்கு சொல்லலையா? என்னடா சொன்ன? மருமக கிட்ட நான் நடந்துக்கிறது பிடிக்கலன்னு நீ அவளை கூப்பிட்டுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம பட்டணத்துக்கு வந்துட்டியா? இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமே. என்ன மன்னிச்சிருடா. இல்லம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அனாமிகாவ மருமகளா இல்லாம ஒரு மகளா அன்பா பாத்துக்கிட்டா அதுவே போதுமா அப்படின்னு சொன்னதும் சாரதா அனாமிகாவ அடிக்கிறது, திட்டுறது, தொட்டதுக்கெல்லாம் ஏதாவது சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சாரதா தான் அப்படிங்கறது இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது. இனிமே மாறுறேன்னு சொல்லி மகனையும் மருமகளையும் ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன்னு சொல்லி தன்னால இனிமே மகனுக்கும் மருமகளுக்கும் நடுவுல சண்டை வரக்கூடாதுன்னு சாரதா முடிவெடுத்தது மட்டும் இல்லாம அனாமிகா கிட்ட
ரொம்ப அன்பாவும் நடந்துக்கிட்டாங்க. அன்னையில இருந்து குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.